நெய் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இது அப்படியே வடிகட்டிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா வந்து நம்மளுக்கு இன்னும் ஆற ஆற அந்த பாருங்கள் அந்த குருணையாக வரும். சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து கருவேப்பிலை போட்டு நெய் காய்ச்சி வச்சுருக்கோம். நல்லா மணமாகவும் இருக்குது. பசும்பாலோட அடை சாரில் பாதி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, இது பல்ஸ் மட்டும் பல்ஸில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக வந்துடும். விட்டு விட்டு தான் அரைக்கணும், தொடர்ந்து அரைக்கக்கூடாது. வெண்ணெய் வாசனை அப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். உருகிடுச்சு, எல்லோ ஷேடு அப்படியே வருது. இந்த எல்லோ ஷேடு வரணும். ரெண்டாவது ஸ்டேஜ் இது தான். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பாருங்கள். இதை அப்படியே போட்டுடணும்.